விகட நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆஃப் த ரெக்கார்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த ஷோவில் நம்ம ஒரு பரபரப்பான ஒரு செய்தியை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், காங்கிரஸ் திமுக இடையில் என்ன மாதிரி உரசல் நிலை போயிட்டுருக்கு. நேற்று கேசி வேணுகோபால் அவர்கள், அதாவது காங்கிரஸோடைய ஆர்கனைசிங் பொதுச் செயலாளர், அவர் கொடுத்த பேட்டியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் போட்டு உடைச்சிருக்கார். அப்படி இருந்தும் கூட நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி ஒரு கமா போட்டு இந்த பிரச்சனை என்ன முடியலை அப்படிங்கிறத விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் வெளிக்காட்டியிருக்கிறார். ஸோ இரண்டு பக்கமுமே ஒரு தீப்பிடிக்கிற ஒரு சூழலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறவு நிலை நாளுக்கு நாள் ஒரு மோசமான ஒரு சூழலுக்குள்ளே போயிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கு. இது தொடர்பாக இதில் என்ன அப்டேட் இருக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, சத்தியமூர்த்தி பவனில், அறிவாலயத்தில், டெல்லி இந்திரா பவனில் என்ன மாதிரியான காய் நகர்த்தர்கள், என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்படுகின்றன அப்படிங்கிறத குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். சென்னை தங்கமயிலின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் வரும் மார்ச் 1 வரை ஏராளமான சிறப்பு தள்ளுபடிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. சமீபத்தில் முகப்பேரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு புதுசாக ஒரு 74 மாவட்ட தலைவர்கள் போட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் அழைச்சி இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் தொடர்பாக சில ஆலோசனைகளை வழங்குறதுக்காக கேசி வேணுகோபால் அவர் சென்னை வந்திருந்தார். இந்த கூட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப தீவிரமாக பேசியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு, அதை நம்ம கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கூட்டத்தில் பேசியிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் சில காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு தான் நம்ம அலையன்ஸ் போகணும், டிஎம்கே அலையன்ஸ் போகக்கூடாது, திமுக ஆட்கள் நம்மளை மதிக்கிறது இல்லை அப்படின்னு அவங்க பேச தயாராக இருந்தும் கூட அவங்களுக்கு அந்த வாய்ப்பு மறக்கப்பட்டதாக நமக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் நேற்றுலேருந்து ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி கொடுத்து யாரும் பொது வெளியில் பேசக்கூடாது, இந்த கூட்டணி பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தீர்மானமே நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள்ட்ட விசாரித்த போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தீர்மானம் 6 தீர்மானம் கொண்டு வந்தாங்க, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அந்த இடத்துல மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது ஒரே ஒரு தீர்மானம் தான். மோடிக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து தான் ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும். மீதி 5 தீர்மானம் என்னங்கிறதே எங்களுக்கு தெரியாது. அந்த 6 தீர்மானம் ஏக மனதாக நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டாங்க. கேசி வேணுகோபால் புறப்பட்டு போன பிறகுதான் எங்களுக்கு காப்பியெல்லாம் வழங்கப்பட்டுச்சு. அதுல எடுத்து படிச்சு பார்த்தா தான் 5வது தீர்மானமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து அதுல இருந்தது. இதெல்லாம் அவங்க அப்பவே பேசியிருந்தாங்க, தீர்மானம் குறித்து பேசியிருந்தாங்கன்னா அங்கேயே நாங்க எங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சிருப்போம், எங்களுக்கு தெரியாமையே இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மாவட்ட தலைவர்கள் நம்மகிட்ட சொல்றாங்க. ஆனா எது நடந்தாலும் சரி, நேற்று அந்த மாவட்ட தலைவர்கள் மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு, கலந்து கொண்ட பிறகு கேசி வேணுகோபால் செய்தியாளர்களை சந்திக்கிறார். எப்படின்னா சொல்றாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது தனி மனிதர்களுடைய கோஷம்தான், அது கட்சியினுடைய நிலைப்பாடு இல்லை. நாங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது பாரம்பரியமான கூட்டணி, பாசிச சக்திகளுக்கு எதிராக நீண்ட நெடுங்காலமாக நாங்கள் போராடிக்கிட்டு வர்றோம், இது ரொம்ப பழமையான கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு எங்கள் 2 பேருக்கு நடுவில் சில விஷயங்கள் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கோம், அவங்க என்ன குழு போடலை, குழு போட்ட பிறகு 2 தரப்பும் அமர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம், கூட்டணி குறித்து ஒரு முடிவுக்கு வருவோம். இந்த முடிவை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு கார்கே அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டு வர்றார். அவர் சொன்ன அந்த ஒன் லைன்ல என்ன அப்படின்னா, டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணிங்கிறது பழமையான கூட்டணி, அது தொடர்கிறது. 2வது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது தனிநபர்களுடைய கோஷம், அது கட்சியோட கோஷம் இல்லை அப்படின்னு கேசி வேணுகோபால் சொல்றாரு. இங்கேதான் சில கேள்விகள் காங்கிரஸ்காரங்களுக்கே எழுகுது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, கடந்த டிசம்பர் மாசம் கிரிஷ் ஜோடங்கர் சில செய்தி சேனல்களுக்கு பேட்டி அளிக்கிறார். அந்த பேட்டி டிசம்பர் 23 வெளிவந்த தினத்தந்தி நாளிதழில் முதல் பக்க அட்டைப்பட செய்தியாகவே தலைப்புச் செய்தியாகவே வந்தது. அது என்னன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறணும், நாங்கள் காங்கிரஸ் தரப்புலேருந்து நாங்கள் சில வாக்குறுதிகள் கொடுப்போம், அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியப்படுத்த முடியும், அதனால எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கிரிஷ் ஜோடங்கர் கொடுத்த பேட்டியை தினத்தந்தி இதழில் அவங்க தலைப்புச் செய்தியாகவே போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பேட்டியை ராகுல் காந்தி ஒப்புதல் இல்லாமல், அகில இந்திய காங்கிரஸ் தலைமையோட ஒப்புதல் இல்லாமல் கிரிஷ் ஜோடங்கர் சொல்லியிருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. 2வது, மாணிக்கம் தாக்கூர் அவர் சாதாரண விருதுநகர் எம்பி மட்டும் கிடையாது. காங்கிரஸ்ல நாடாளுமன்றத்தில் 101 எம்பிக்கள் இருக்கிறாங்க. இந்த 101 எம்பிக்களுக்குமே நாடாளுமன்ற கொறடா மாணிக்கம் தாக்கூர் தான்.
அவர் என்ன சொல்றாரோ அதை வந்து கார்கேயும் கேட்கணும், ராகுல் காந்தியும் கேட்கணும் மன்றத்துக்குள்ள. இதுதான் நிலைமை. அப்படி இருக்கிற மாணிக்கம் தாக்கூர் மதுரை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியோட செயற்குழு கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறார். வந்து என்ன பேசுறாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், நாம வந்து அப்படியே அமைதியா இருக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் பேசுறாரு. அவரை முன்னாடி வச்சுக்கிட்டே திமுகவை வண்டையா பேசுறாங்க காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம். நம்ம எலெக்ஷன்ல நமக்கு ஓட்டே போட மாட்டேன்ட்டாங்க, நமக்கு வேலையை பார்க்கல, தட்டு தடுமாறலாம் நம்மளாம் ஜெயிக்கிறோம், அவங்க நம்பலாம் நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறலாம் அவரை முன்னாடியே வச்சு பேசுறாங்க. அந்த கூட்டத்துல தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி தீர்மானமே நிறைவேற்றப்படுகிறது. ஸோ மாணிக்கம் தாக்கூர் ராகுல் காந்தியோட ஒப்புதல் இல்லாம அந்த கூட்டத்தில் கலந்திருக்க முடியுமா? அப்படி ஒரு தீர்மானம் வந்து ராகுல் காந்தியோடைய முன் அனுமதி இல்லாம அவரால் நிறைவேற்றி இருக்க முடியுமா? அப்படி இந்த கேள்விகள்லாம் வருது. அப்படின்னா ராகுல் காந்தியும் குர்ஜோடங்கரும் பேசினது, அவங்க செயல்பட்டது, இது எல்லாமே அகில இந்திய காங்கிரஸ் தலைமையோட ஒப்புதல் இல்லாம அவங்க தன்னிச்சையா செயல்பட்டாங்களா? இதைத்தான் கே சி வேணுகோபால் சொல்றாரா? அப்படிங்கிற இந்த கேள்வியெல்லாம் காங்கிரஸ் வட்டாரத்திலேயே எழுப்புறாங்க. சரி, இப்போ இந்த முகப்பேர் கூட்டத்துல மாவட்ட தலைவர்கள்லாம் மனக்குமுறலை வெடிக்க காத்திருந்தோம். கே சி வேணுகோபால் அவங்கக்கிட்ட எதுவும் டைம் கொடுக்கல அப்படிங்கிறத விஷயத்த சொன்னேன். இதை முடிச்சுட்டு கே சி வேணுகோபால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவசரமாக வெளியே கிளம்புறாரு. எல்லாருக்கும் என்ன பரபரப்பு அப்படின்னா, இவர் காலையில் 4 மணிக்கெலாம் டெல்லியிலேருந்து ஃப்ளைட்டில் கிளம்பி சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போய் பாண்டிச்சேரியில் ஒரு பேரணியை தொடங்கி வச்சு அங்கே சில உரையாற்றிட்டு திரும்ப சென்னைக்கு ரிட்டர்ன் வந்து பை கார்லேயே ரிட்டர்ன் வந்து இங்கே ஒரு பேரணியை தொடங்கி வச்சு பிற்பாடு மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் பங்கெடுத்து ரொம்ப டயர்டாயிட்டாரு, அதனால கிளம்புறாரு போல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தாங்க. முகப்பேர் கூட்டத்தை முடிச்சுட்டு வேணுகோபாலுடைய கார் வந்து கிளம்ப போகிறப்போ செல்வ பெருந்தகை வர்றாரு. இல்லை, நீங்கள் இருங்க, நீங்கள் போய் கூட்டத்தை முடிங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு செல்வ பெருந்தகை அங்கேயே கட் பண்ணிவிட்டு வேணுகோபால் கார் ஏறி புறப்பட்டு வர்றார். அவரோட ஒரு 3 நிர்வாகிகள் மட்டும் பிற்பாடு ஒரு 3 காரில் வர்றாங்க. ஒவ்வொரு காராக கட் பண்ணி விடுறார் வேணுகோபால். அவருக்கு ரூம் போட்டது எங்கே அப்படின்னா சென்னை விமான நிலையம் பக்கத்தில் இருக்க ட்ரைடன்ட் ஹோட்டலில். ஆனால் அந்த ஹோட்டலுக்கு வேணுகோபாலோட கார் போகலை. கார் எங்கே வருதுன்னா நேராக தாஜ் கன்னிமாரா ஹோட்டலுக்கு வருது. கன்னிமாரா ஹோட்டலில் அவருக்கு ஒரு ரூம் போட்டிருக்காங்க. அந்த ஹோட்டலில் வந்து தங்குறார். தங்கினவர் நைட்டு தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு சில நிர்வாகிகளோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினதா தகவல் சொல்கிறாங்க. அப்போது டிவிகே சைடு வந்து, நீங்கள் எங்கள் கூட பேசுகிறதெல்லாம் சரிதான், ஆனால் வந்து பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? ஒரு அலையன்ஸு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முன்னேற்பாடு எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி முறைப்படி நீங்கள் எங்கள்கிட்ட வரணும். நீங்கள் ஒரு குழு போட்டிருக்கிறீங்க, நீங்கள் எங்ககிட்ட வர்றீங்கன்னு சொன்னால் தான் நாங்கள் ஒரு குழு போட முடியும். எங்கள் குழுவும் உங்கள் குழுவும் சேர்ந்து அமர்ந்து பேசி சீட்டு பங்கீட்டு தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தலாம். எதுவுமே முற்படாமல் நீங்கள் தனியாகவே பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்நேரம் வரைக்கும் ராகுல் காந்தி வந்து எங்கள்கிட்ட விஜயவற்ற இந்நேரம் வரைக்கும் கூட்டணி தொடர்பாக எதுவுமே பேசலை. கரூர் சம்பவத்துக்கு பிறகு பேசினார். அதன் பிறகு வந்து ஒரு சில நேரங்களில் தருணங்களில் பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் சரிதான். பட் இந்த கூட்டணி நிலைப்பாடு குறித்து உங்கள் ஆளுங்க யாருமே எங்கள்கிட்ட என்ன பேசலையே அப்படிங்கிற அந்த வருத்தத்தெல்லாம் தெரிவிச்சதா சொல்கிறாங்க. அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிட்ட நான் பேசிட்டு சொல்கிறதா வேணுகோபால் சொன்னதா தகவல் சொல்கிறாங்க. ஸோ வந்து அவர் தாஜ் கன்னிமாரா ஹோட்டலில் இருந்து சில ஃபோன் கான்வர்சேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. டிவிகே சைடு மட்டும் இல்லை, டிஎம்கே சைடும் வேணுகோபால் வந்து பேசினதா சொல்கிறாங்க. ஸோ வேணுகோபால் வந்து ஒரு பக்கம் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை, குறிப்பாக ராகுல் காந்தி டீம் டிவிகே சைடு போகிறதுக்கும் டிஎம்கே வேண்டான்னு ஒரு முடிவெடுத்து சில விஷயங்களை பண்ணுறதுக்கும் வேணுகோபால் நேற்று கொடுத்த பேட்டிக்குமே மிகப்பெரிய அளவில் முரண்பாடு தெரியுது. ஸோ வந்து ஏன் இந்த முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த விஷயங்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறோம். தொடக்கத்தில் இருந்தே தமிழக வெற்றி கழகத்தோட தான் நம்ம கூட்டணிக்கு போகணும், காங்கிரஸ் கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து விதைச்சது வேணுகோபால் தான். ஏன்னா அவருக்கு வந்து கேரளாவுடைய முதல் மந்திரி ஆகணும் அப்படிங்கிற ஆசை வந்து அவருக்கு நிரம்ப இருக்கு. அவர் வந்து நாயர் சமூகத்தை சேர்ந்தவர். அங்கே கேரளாவில் கன்சிடரபிளாக வந்து நாயர் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் இருந்தாலுமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவில் வந்து கிறிஸ்டின், முஸ்லீம்ஸு, மைனாரிட்டி சமூகம், ஈழவ கமிட்டி எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா ஒரு ஸ்டார் வேல்யூ அந்தஸ்துள்ள ஒரு நபர் வந்து தனக்காக பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அவருக்கு இருக்குது. அது யார் அப்படின்னா விஜய் தான் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வர்றார். ஏன் அப்படின்னா விஜய்க்கு அங்கே ஃபேன் பேஸ் அதிகம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தோடைய பொதுக்கூட்டம் நடந்தபோது, பெரிய மாநாடு நடந்தபோது உங்களுக்கு பெரும்பகுதி வந்து கேரளாலேருந்து நிறைய பேர் ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் டிவிகே விஜய் அவர் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருந்தார் இந்த வார்டு
பூத் கமிட்டி மெம்பர்கள்லாம் வச்சு நடத்தியிருந்தார். அப்போவுமே வந்து கேரளாலேருந்து நிறைய ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கூட்டு கழிச்சு பார்த்துட்டு, ஸோ கேரளாவில் வந்து நம்ம போட்டியிடணும் அப்படின்னா விஜயோடைய சப்போர்ட் வந்து நமக்கு முழுமையாக தேவை, அதை நம்ம கிரகிச்சுக்கணும். ப்ளஸ் வந்து பாண்டிச்சேரியில் டிவிக்கு கூட அலையன்ஸ் பண்ணிட்டோம்னா அங்கே ஆட்சியை பிடிச்சிடலாம். இப்படிலாம் கூட்டு கணிச்சு போட்டு தான் வேணுகோபால் அந்த ஒரு கருத்தாக்கத்தை அங்கே போய் காங்கிரஸ் தலைமையில விதைக்கிறார். டிவிக்கு கூட நம்ம அலையன்ஸ் போவோம், டிஎம்கே வேண்டாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது வேணுகோபால் தான். வேணுகோபால் போட்ட பிறகுதான் கிர்ஜோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, பிற்பாடு மாணிக்கம் தாக்கூர், அதன் பிற்பாடு ஜோதிமணி இவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி போட்டவரே வந்து இப்படி டபக்குன்னு மாறுறாரு அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 7-8 மணி நேரம் கார் பயணம் தாங்கிறாங்க. அதாவது நேற்று வேணுகோபால் வந்து இங்கே சென்னை வந்து இறங்கினார் இல்லையா, வந்து இறங்கினதுலேருந்து ஆரம்பித்து அந்த முகப்பேர் கூட்டத்திலேருந்து அவர் வாசலை வழி அனுப்பின வரைக்கும் உடன் இருந்தது திரு செல்வ பெருந்தகை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கும் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து திமுக கூட்டணியோடு இருந்தால் மட்டும்தான் இந்த காங்கிரஸில் எம்எல்ஏக்கள் வந்து கிடைப்பாங்க. திமுக அலையன்ஸை விட்டு நம்ம வெளியில் வந்து டிவிக்கு கூட போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒத்த சீட்டு கூட ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக உறுதியாக இருக்கிறார். அதே மாதிரி திமுக அலையன்ஸோட தொடரணும் அப்படிங்கிறதுல அவரும் சரி, ப. சிதம்பரமும் சரி, இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப தீவிரமான முன்னேற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது தொடர்பாக இன்னைக்கு காலையில் முதலமைச்சரை சந்திச்சு தன்னுடைய மகள் நிச்சயதார்த்த விழாவுக்காக பத்திரிக்கை அளித்த போது நேற்று நடந்த சம்பவத்தை எல்லாத்தையுமே முதலமைச்சர்கிட்ட விரிவாக சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நடந்தது, நான் காரில் வரும்போது பிரீஃபிங் கொடுத்தேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது. இவ்வளோ விஷயங்களுக்கு காரணம் வந்து செல்வ பெருந்தகை தான். செல்வ பெருந்தகை தான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏன் திமுக அலையன்ஸ் வேணும், டிவிக்கு அலையன்ஸோட போனால் ஏன் நமக்கு ஒரு சீட்டு கூட கன்வெர்ட் ஆகாது, அதிகப்படியான வாக்குகளை நம்ம பெற்றாலும் கூட, வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொண்டாலும் கூட நம்மளால் எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துக்கு அனுப்ப முடியாது, பாராளுமன்றத்திலையும் இதே விஷயங்கள் எதிரொலிச்சது அப்படின்னா நமக்கு பிஜேபி எதிர்த்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி கிடைக்காது நாடாளுமன்றத்தில் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் வந்து செல்வ பெருந்தகை தான் கேசி வேணுகோபாலுக்கு புரிய வச்சு முதலமைச்சர்கிட்டையும் அவரை பேச வச்சதா ஒரு தகவல் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் கேசி வேணுகோபாலை ஒரு குழப்படியான ஒரு சுச்சுவேஷனுக்கு உருவாகி, யார் வந்து டிவிக்கு கூட போகணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையார் சொல்லி போட்டாரோ அவரே இப்போ அந்த ரப்பரை எடுத்து அதை அழிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து செயலாக்கத்துக்கு வருமா? கேசி வேணுகோபால் சொல்லிட்டு போயிட்டாரு, இது எல்லாமே வந்து இனி டிஎம்கே அலையன்ஸில் தான் காங்கிரஸ் போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டிங்கன்னா உறுதியாக சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து திமுக காங்கிரஸ் அலையன்ஸ்குள்ளே வந்தது. அப்போ வந்து காங்கிரஸ் 40 தொகுதியை கேட்டாங்க. இந்த 40 தொகுதி கேட்டபோது ராகுல் காந்தி 40க்கு கீழே ஒத்த சீட்டு கம்மி பண்ணால் கூட கூட்டணியில் கையெழுத்து போட்டுறாதீங்க, ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுறாதீங்கன்னு சொல்லி அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த கேஎஸ் அழகிரிக்கு அழுத்தம் கொடுத்தார். கேஎஸ் அழகிரியும் விடாப்படியாக அதே மாதிரி தான் திமுக குழுக்கிட்ட உட்காந்து பஞ்சாயத்து பேசிகிட்டு இருந்தார். இவங்க என்ன பண்ணாங்க, நேராக அறிவாலயத்துலேருந்து சோனியா காந்தியோடைய அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம இப்படி ப்ரெஷர் பண்ணுறாங்க, 25 சீட்டுக்கு மேலே நம்மளால் ஒதுக்க முடியாது, நீங்கள் கொஞ்சம் கன்சிடரபுளாக பார்த்து சொல்லுங்கள். 25 சீட்டு கொடுத்தாங்கன்னா உங்களால் இங்கேருந்து 15-20 எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக சட்டமன்றத்தில் போயிடுவாங்க. நீங்கள் வந்து எத்தனை சீட்டு போட்டிடுறீங்களோ எவ்வளோ வின்னிங் ப்ராபபிலிட்டி மட்டும் பாருங்கள், ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் அறிவாலயத்துலேருந்து சொன்ன பிறகு சோனியா ஆஃபீஸ்லேருந்து கேஎஸ் அழகிரிக்கு ஃபோன் வருது. உடனே போய் கையெழுத்து போடுங்க அப்படின்னு. கேஎஸ் அழகிரிக்கு வேறு என்ன பண்ண முடியும்? சோனியா அவர்களே உத்தரவிட்ட பிறகு ராகுல் காந்தியோட பேச்சை என்ன பண்ண முடியும்? நேராக போய் அவர் கையெழுத்து போட்டு 25 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு வர்றாரு. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் மறுபடியும் நடக்கும் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை, கேசி வேணுகோபால், அறிவாலயம் எல்லாருமே நம்புறாங்க. இப்போ ஒருவேளை இந்த பழையபடி ராகுல் காந்தி வந்து அமைதியாக இருந்து விட்டுட்டு போயிட்டாரு, இந்த தடவை ராகுல் காந்தி விட்டுட்டு போவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த காங்கிரஸ் திமுக அலையன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே ஒட்டிடுச்சு அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது. இப்போவுமே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி மாணிக்கம் தாக்கூர் கமா போட்டது ராகுல் காந்தியோடைய எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான். அவங்க பார்ட்டிக்குள்ளே நடக்கக்கூடிய மிகப்பெரிய இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட், யார் கண்ட்ரோலில் கட்சி இருக்குது அப்படிங்கிற அந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் வந்து தமிழ்நாட்டில் வெடிச்சுக்கிட்டு இருக்கிறதா தான் நமக்கு தகவல் வருது. ஸோ யார் வந்து அங்கே கார்கே சொல்கிற முடிவு சோனியா கிட்ட எடுபடுதா, ராகுல் காந்தி சொல்கிற முடிவு வந்து சோனியா கிட்ட எடுபடுதா அப்படிங்கிற அந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் தான் தமிழ்நாட்டில் வெடிச்சுக்கிட்டு இருக்கதா காங்கிரஸ்காரங்க சொல்கிறாங்க. ஸோ வந்து அங்கே ராகுல் காந்தி இப்போது ஸ்ட்ராங்காக நின்று 41 சீட்டு நம்ம கேட்டிருக்கோம், 41 சீட்டில் ஒரு சீட்டு கூட குறையக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற அந்த கோஷத்தை நம்ம துளியும் கூட இறக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஆணித்தரமாக இருக்கிறார், இப்போவும் இருக்கிறார். அதில் அப்படியே நின்றுட்டாரு அப்படின்னா இந்த அலையன்ஸை பிரேக்கப் ஆகிடும் அப்படிங்கிற
விஷயத்தை காங்கிரஸ்காரங்க உறுதியாக சொல்கிறாங்க. கேசி வேணுகோபால் வந்து ஒருவேளை செல்வ பிறந்தகையுடைய பேச்சுகளுக்கு மயங்கி காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கலாம். ஆனால் ராகுல் காந்தி அப்படி காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய நபர் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இது அறிவாலயத்துக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியும். நேற்று இங்கே நம்ம தாஜ் ஹோட்டலுக்கு வந்துட்டார் இல்லையா அவர், அந்த நேரத்தில் முதலமைச்சர் அங்கே கனிமொழி, ஏவா வேலு, KN நேரு இவர்களோட உட்காந்து கூட்டணி விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்துகிறார் அறிவாலயத்தில். அந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் தொடர்பாகவும் சில விஷயங்கள் பேசப்படுது. அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இவ்வளவு நடந்து போச்சு, இனிமேலும் இந்த அலையன்ஸை வந்து நம்ம கொண்டு போகணுமா? எப்படியும் நமக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் நமக்கு வாக்களிக்க போகிறது இல்லை, நம்மளும் அவங்களுக்கு கேண்டிடேட்டுக்கு வேலை பார்க்க மாட்டான். அப்புறம் இருக்கும் பொழுது எதுக்கு இந்த கூட்டணியே ஜெல் ஆகாத? எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி இன்னொரு 45-50 நாள் எலெக்ஷன் வந்துடும். பின்ன எப்படி 50 நாளைக்குள்ளே எப்படி இந்த அலையன்ஸ் வந்து உடஞ்சு போன ஒரு மனம் இறுகி போன ஒரு கூட்டணிக்குள்ளே எப்படி ஒட்டும்? அதனால இதை விட்டுருவோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லும்போது முதலமைச்சர் மறுத்திருக்கார். அவசரப்படாதீங்க, காங்கிரஸோடைய வாக்குகள் நமக்கு கிடைக்கணுங்கிறதுனால அவங்க அலையன்ஸுக்குள்ளே வரணுங்கிறத நான் சொல்லலை. காங்கிரஸ் நம்ம கூட அலையன்ஸில் இருந்தால் தான் சிறுபான்மையினர் சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து நமக்கு அணிதிரண்டு வரும், நம்மளை அவங்க நம்புவாங்க, காங்கிரஸை நம்ம கைவிடக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது அலையன்ஸில் காங்கிரஸ் இருக்கணுங்கிறது பெர்செப்ஷனாக இந்த போரை சந்திக்கிறதுக்கு தனக்கு உதவும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் நினைக்கிறார். அதனால காங்கிரஸ் தனக்கு வேணும்னு நினைக்கிறார். ஆனால் ராகுல் காந்தியோடைய மனநிலை அவருக்கு எதிர் திசையில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு ப்ரெஷர் பண்ணுறாங்க. இப்போது டிவிக்கு அலையன்ஸ்க்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. திமுக சும்மா இருக்குமா? பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணும்ல. மணிசங்கர் ஐயர் மூலமாக அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டதான் நமக்கு தகவல் வருது. மணிசங்கர் ஐயர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில் இந்தியா கூட்டணியுடைய தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது குண்டை ஒன்று போட்டிருக்கிறார். இது யாருமே யூகிக்க முடியாத ஒரு குண்டு. இந்தியா கூட்டணியுடைய தலைவராக திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் இருக்கிறார். காங்கிரஸ் தலைமை தான் அங்கே இருக்குது. அந்த என் பிளாக்கை அவங்க மொத்தமாகவே 36 கட்சிகள் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தான் தலைமை வகிக்குது. 8 ஸ்டேட்டில் இந்த கூட்டணி வந்து ஆட்சியில் இருக்குது. அதில் 3 ஸ்டேட் வந்து காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள். இந்த கூட்டணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் 101 இடங்களும், சமாஜ்வாதி பார்ட்டி 37 எம்பிக்களும், திரிணாமுல் காங்கிரஸ் 28 எம்பிக்களும், திமுக 22 எம்பிக்களும் வச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டணிக்கு தலைவராக ஸ்டாலின் வரணும் அப்படின்னு சொல்லி மணிசங்கர் ஐயர் பேசுகிறார். சரி, மணிசங்கர் ஐயர் வந்து அவருக்கும் அங்கே காங்கிரஸ் தலைமைக்கும் நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை, அவர் ஏதோ ஒரு பேசிட்டு போகிறார். சசி தரூர் கூட தான் பேசிட்டு போனார் ராகுல் காந்திக்கு எதிராக. ஸோ அது மாதிரி இவரும் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இன்னைக்கு திருமாவளவன் அதை என்டோஸ் பண்ணுறாரு. நான் வழிமொழிகிறேன், மணிசங்கர் ஐயர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நான் வழிமொழிகிறேன், இந்தியா கூட்டணியுடைய தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது கான்செப்டை உடஞ்சிடக்கூடாது அப்படின்னா நாங்கள் என்ன சொல்கிறோன்னு அதை நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறது ப்ரெஷர் டாக்டிக்ஸை திமுக பயன்படுத்துது அப்படிங்கிறத இன்னும் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த கூட்டணி உடையாமல் இருக்கிறதுக்கு, இந்த கூட்டணி உருவாகிறதுக்கான காரணம் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான். ஃப்ரம் டே 1 அவர் வந்து இந்த காங்கிரஸ் பிரச்சனை ஆரம்பித்த போது டே 1 அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்தியா கூட்டணி உருவாகிறதுக்கு முக்கியமான காரணக்கர்த்தா நானாக இருந்திருக்கிறேன், என்னால் இந்த கூட்டணி உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்த அவர் ஆணித்தரமாக தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார். இன்னைய சூழலில் இந்த இந்தியா கூட்டணியில் உடையாது. ஆனால் இந்த இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இருக்காது. காங்கிரஸ் அல்லாத ஒரு இந்தியா கூட்டணி உருவாகிறதுக்கு ஒரு முயற்சிகள் நடைபெறுகிறதோ அப்படிங்கிற அந்த பார்வையை தான் அரசியல் பார்வையாளர்களும் திமுகவினருமே சொல்கிறாங்க. ஆல்ரெடி இந்தியா கூட்டணி எதுவுமே இல்லைங்கிறது தான் குமாரமங்கலமும் சொல்லியிருந்தார். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி மோகன் குமாரமங்கலம் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். எப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக எல்லாருமே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஆனால் முதலமைச்சர் வாயிலேருந்து ஒரு தடவை கூட இங்கே இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும்னு வரவே மாட்டேங்குது, திமுக கூட்டணி வெற்றி பெறணுங்கிறத சொல்றாரு. அப்போ இங்கே இந்தியா கூட்டணி இல்லைங்கிறதானே அர்த்தம். இப்போ சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி போட்டியிடலை, அதுதானே நீங்கள் சொல்ல வர்றீங்க அப்படிங்கிற விஷயத்த நுணுக்கமாக சொல்லியிருந்தார். அதுதான் உண்மை. அதாவது வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்க அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் இந்தியா கூட்டணியில் திரிணாமுல் காங்கிரஸ், சிபிஎம், காங்கிரஸ் இவங்க எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க இந்தியா பிளாக்குள்ள. ஆனால் மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் வந்து இப்போ நடக்கக்கூடிய மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் 294 தொகுதிக்கோ அங்கே மாநிலத்தில் 294 தொகுதியுமே காங்கிரஸ் தனிச்சு போட்டியிடுது. திரிணாமுல் காங்கிரஸ் வந்து தனிச்சு போட்டியிடுது. சிபிஎம் தனிச்சு அதை ஒரு அணி அமைச்சு அவங்க போட்டிடுறாங்க. ஸோ 3 இங்கே இந்தியா பிளாக்ல ஒத்துமையாக இருக்கக்கூடிய 3 கட்சிகளும் அந்த மாநில தேர்தலில் 3 பேருமே 3 திசையில பிரிஞ்சு இருந்து போட்டிடுறாங்க. ஸோ அப்போ அங்கே இந்தியா கூட்டணி இருக்குது.
இதே தான் மோகன் குமாரமங்கலம் இங்கே தமிழ்நாட்டிலையும் சொல்றாரு. இங்க எங்க இந்தியா கூட்டணி இருக்குது? இங்கே திமுக தனிச்சு போயிட்டு இருக்குது. திமுக தலைமையில நம்ம இருக்கிறோம். நம்ம உரிமையை கேட்கிறோம். அதை தான் அவங்க பார்வையாக சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைமை பொறுப்பு ஏற்கணும் அப்படிங்கிற ஒரு புது குண்டை எரிஞ்சு, நாங்க இல்லைன்னா நீங்க இல்லை, நாங்க என்ன சொல்றோமோ அதை நீங்க கேட்டுட்டு வரதுனா வாங்க, இல்லைன்னா கூட்டணி உடையும் அப்படிங்கிற அந்த விஷயத்த அழுத்தமாகவும் மறைமுகமாகவும் அறிவாலயம் சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. இது ராகுலுக்கும் புரியாமலாம் இல்லை. இந்தியா கூட்டணி வேணுமா இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுமா அப்படிங்கிற முடிவை அவர் தான் எடுக்கணும் அப்படின்னு அறிவாலயத்திலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே இந்தியா கூட்டணியில் திமுக தானே பிரச்சனை பண்ணுது, திமுக ஒதுக்கிட்டு விஜய் வேணும், விஜயும் காங்கிரஸும் சேர்ந்து ஒரு புது கூட்டணியை இந்தியா கூட்டணியை உருவாக்கும் அப்படிங்கிற முடிவை நோக்கி அவர் நகர்றாரு அப்படிங்கிற விஷயத்த காங்கிரஸ்ல ஒரு சில பேர் சொல்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பிப்ரவரி 22 தெரிஞ்சிருங்க. இப்படியும் பிப்ரவரி 22 திமுகலேருந்து குழு போட்டே ஆகணும். தோழமை கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. 22, 23 இந்த 2 நாளைக்குள்ள உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கையெழுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயுமே. ஸோ காங்கிரஸ் அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதுலேருந்து இறங்கி வராமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த அலையன்ஸ் கண்டினியூ ஆகாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அவங்க எல்லாமே வந்து சரி விட்டு கொடுத்துட்டு சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா 2021 ஒரு ஃபோன் கால் வந்துச்சுல கேஎஸ் அழகிரிக்கு, அது மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க செலவு பொறுத்துக்கு போய் கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் கொடுத்து போட்டு வந்துடுவார். ஸோ இது ரெண்டில் எது நடக்க போகுதுங்கிறது இன்னும் ஒரு 5-6 நாளைக்குள்ளே நமக்கு தெரிய வந்துடும். என்ன நடக்க போகுது விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அபிமான சென்னை தங்கமயிலின் 1ஆம் ஆண்டு விழா சிறப்பு சலுகை. நீங்கள் வாங்கும் செயின், மாலை, வளையல்களுக்கு சேதாரத்தில் 50% வரை தள்ளுபடி. இச்சலுகை மார்ச் 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.